இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சூடு சொரணை எதுவுமே இருக்காதுல்ல உனக்கு? வீட்டு விசேஷத்துல ஒருத்தங்க பேரை பத்திரிக்கையில போடலன்னா அவங்கள அந்த குடும்பத்துல இருந்து ஒதுக்கி வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். அந்த வருத்தம் கொஞ்சம் கூட இல்லாம எப்படி உன்னால மட்டும் இப்படி கொட்டிக்க தோணுது? இன்னும் நிறைய அவமானப்படுறதுக்கு பாக்கி இருக்கு உனக்கு. என் பொண்ணு கல்யாணத்துக்கு பிரபு கண்டிப்பா வருவான். ஏன்னா இந்த குடும்பம் பிரிஞ்சிடக்கூடாதுன்னு பயப்படுவான். ஆனா ஒன்ன வரவிட மாட்டேன். கல்யாணத்துக்கு வர்ற எல்லா சொந்தக்காரங்களுக்கும் நாங்க சொல்லாமலே உன்னை இந்த வீட்டுல எந்த இடத்துல வச்சிருக்கோன்னு அப்ப தெரியும். அதுக்கப்புறம் எந்த சொந்தக்காரங்களும் உன்னை மதிக்க மாட்டாங்க. இனிமே பாரு, கல்யாணம் முடிகிற வரைக்கும் நான் பண்ற ஒவ்வொன்றும் உனக்கு மரண அடியா தான் இருக்கும். குப்பை கோபுரத்துக்கே வந்தாலும் குப்பை குப்பை தானே. இப்பவாது புரிஞ்சுக்க. சௌமியா, சௌமியா. ஏய், எதுக்கு அவ பேர் ஏலம் விட்டுட்டு இருக்க? அது சௌமியாவை காணோங்க. என்ன? வாட்? என்னம்மா? சௌமியாவை காணோமா? நல்லா தேடி பாத்தியா? வீடு ஃபுல்லா தேடிட்டேங்க, அவளை காணோம். அத்தை, மொட்டை மாடியில் பாத்தீங்களா? அப்புறம் வீடு ஃபுல்லா தேடி பாத்துறேன்னு சொல்ற? மாப்ள, நீங்க மொட்டை மாடியில் போய் பாருங்க. சரி மாமா. உனக்கு பகல்லே பசுமாடு எங்க இருக்குன்னு தெரியாது. மா, சௌமியா எங்க இருக்கான்னு போய் பாரு. சரி சித்தப்பா. சௌமியா, சௌமியா, சௌமியா. எங்க போயிருப்பான்னு தெரியலையே. ரோடி பேபி. மா, என்ன பிரபு? சத்யா கிச்சன்ல இருக்காங்க. இல்லையேப்பா. இல்லையா? அவங்க எங்க போனாங்க? எங்க போனாங்கன்னு எனக்கு தெரியும். நான் நினைக்கிற மாதிரி நடந்திருந்தது. இந்த வீட்டுல 2 கொலை விழும். என்னம்மா இப்படி சொல்றாரு? தம்பி, எதுக்கு இப்ப இப்படி பேசிட்டு இருக்கீங்க? சௌமியாவையும் காணோம், உங்க மருமகளையும் காணோம். அப்படின்னு என்னங்க அர்த்தம்? சௌமியாவை அவதானே இங்கேயா கூட்டிட்டு போயிருக்கா? அப்படி எங்க கூட்டிட்டு போயிருப்பா? போயிருந்தா கோயிலுக்கு தானே போயிருப்பாங்க. உங்க மருமகளுக்கு தான் கடவுள் நம்பிக்கை இல்லையே, அப்புறம் எதுக்கு அவ கோயிலுக்கு போறா? ஏய், அவ சௌமியாவுக்கு துணைக்கு போயிருப்பா. அவ துணைக்கு போயிருக்க மாட்டாமா? சௌமியாக்கு துணையா அந்த குப்பத்து பையில மாப்பிள்ளையாக்க போயிருப்பா. என்னடி பேசிட்டு இருக்க? எனக்கு அதுதான் நீ தோணுது. அப்படி மட்டும் ஏதாவது நடந்தது, அந்த குப்பத்துக்காரி அந்த குப்பத்து பையனை இங்கே வெட்டி போட்டுருவேன். சித்தப்பா, நாங்க சத்தம். சௌமியா.
ஐயோ சத்தியமா மாடிக்கு போய் ஃபுல்லா சுத்தி தேடிட்டு தான் வந்தேன். அவங்க 2 பேரும் சத்தியமா அங்க இல்ல. நான் இப்படி புழுவுறீங்க? ஆ, நீங்க தான் மாடி வந்தப்போ எங்க 2 பேரையும் பாத்தீங்களே. ஆ, ம். ஆ, நான் இப்ப பார்த்தேன். எப்ப பாத்தீங்களா? எங்களை பார்த்துட்டு 2 பேரும் ஒரு 10 நிமிஷத்துக்கு கீழே வராதீங்க. நான் கீழே போய் விளையாட்டா ஒரு கலவரத்தை உண்டு பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு தானே வந்தீங்க இல்ல? ஆ, ம், ஓ, நாங்க மாடியில இல்ல விட்டு ஓட்டோன்னு சொல்லிட்டாரா? ஐயோ. ஆமா, இவ பேச்ச கேட்டு இங்க ஆளுக்கு என்னென்னமோ பேச ஆரம்பிச்சுட்டாங்க. நிர்மலா, தேவையில்லாம இனிமே என் மருமகளை பத்தி யாரும் தப்பா பேசக்கூடாதுன்னு சொல்லி வை. சௌமியாவை பத்திரமா பாத்துக்க வேண்டியது உங்க பொறுப்பு. பொண்ணு மாடியில தான் இருக்கான்னு தெரியாம மத்தவங்களை குறை சொல்லிட்டு இருக்காதீங்க. நீங்க சொன்ன மாதிரி எனக்கு இந்த பூஜையில எல்லாம் நம்பிக்கை இல்லதான். ஆனா புருஷன் ஆயுசு கெட்டியா இருக்கணும்னு பண்ற பூஜைன்னு சொன்னீங்க. அத கேட்டதுக்கு அப்புறமும் நான் எப்படி பொறுப்பு இல்லாம நடந்துக்க முடியும்? நீங்க போன வாரம் இந்த பூஜையை பத்தி சொன்னப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன், கண்டிப்பா நான் இந்த பூஜையில கலந்துக்கணும்னு. சரி வா போலாம். வரலட்சுமி பூஜையா? இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். இந்த குப்பத்தை அசிங்கப்படுத்துறதுக்கு சரியான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நாளைக்கு பூஜையில வச்சு எல்லாரும் முன்னாடி இவளை எப்படி அவமானப்படுத்துறேன்னு மட்டும் பாருங்க. இன்னும் 5 நிமிஷத்துல ரெடி ஆயிடுங்க. சாப்பிட்டுருங்க. சரிங்க.